நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த ஹீலிங்ன்ற தலைப்பில் இந்த சுவாச பயிற்சி மூலயமா எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் வந்து சுக்லஸ்ரோனிதம் அந்த 3வது தலைப்பு வந்து 2.1ன்னு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க. அது வந்து 2.1 நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி பொதுவான விதிமுறைகள் வந்து குழப்பமாக இருக்குன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க. அது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கனாலே, நிதானமாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். அது எப்படியும் புரியலாம், நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு தனி செப்பரேட்டாக கூட உங்களுக்கு நான் வந்து போட்டு வரேன், சரிங்களா? இப்போ வந்து அடுத்ததாக பார்க்க போகிறது 3 விதமான சூட்சும சிகிச்சை முறைகள் இருக்குது. அந்த 3 விதமான சூட்சும சிகிச்சை முறைகளை நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த 3 விதமான வகைகள் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். பிராண சிகிச்சை வந்து ஃபஸ்ட்டு, அதாவது பிராணிக் ஹீலிங். இந்த பிராண மூலியமாக எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்னா, பிராண சிகிச்சை என்பது பிராணசக்தி அல்லது முக்கிய ஜீவசக்திகளை உடலில் பாதிக்கப்பட்ட பாகங்களுக்கு அனுப்பி அங்கே இருக்கும் செல்ஸ் என்ற அணுக்களை டிஷ்யூஸ் என்னும் திசுக்களையும் பலப்படுத்தி இயங்க வைப்பதாகும். இத்தகைய சிகிச்சையை மேலை நாட்டினர் மேக்னெட்டிக் ஹீலிங், அதாவது காந்த சக்தி சிகிச்சை என்று சொல்கிறார்கள். இத்தகைய பிராண சிகிச்சையினால் பலவிதமான நோய்களை குணப்படுத்தலாம். அடுத்து 2வது மானச சிகிச்சை, அதாவது மென்டல் ஹீலிங். இது மனதை கொண்டு ஜீவ அணுக்கள், மனம் ஈக்குவல் டு செல்ஸ், ஜீவ அணுக்கள் இரண்டும் இணைத்து செயல்படுத்துவதாகும். இதில் நேரடி சிகிச்சை என்றும் ஒன்றும் நோயாளி நேரில் இல்லாமலேயே அளிக்கும் சிகிச்சை என இதில் வந்து 2 பிரிவு, சரிங்களா? அதில் வந்து இது நேரடியாக நீங்கள் குணப்படுத்துறது. 2வது வந்து எண்ணத்தை அனுப்பி குணப்படுத்துறது. எங்கேயோ ஒருத்தவர் இருப்பார், அவர் வந்து எண்ணத்தை அனுப்பி நீங்கள் கட்டளை மூலம் குணப்படுத்துறது, சரிங்களா? நான் 2 இருக்குது. 3வதாக வந்து பார்க்க போகிறது சூட்சும ஞான சிகிச்சைகள். இதில் குணப்படுத்துபவர் ஞான யோக மார்க்கங்களில் தேர்ச்சி பெற்று பலவிதமான சக்திகளை பெற்று அதன் மூலம் வியாதிகளை குணப்படுத்துதலை ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்பார்கள். தன்னுடைய ஆத்ம சக்திகளையும் ஒளியையும் வியாதிஸ்தர் உடம்பில் பரவ செய்து சிகிச்சை அளிக்கலாம். நோயாளிகளுக்கிடையே மனதில் உயர்ந்த நிலையில் எண்ணங்களை பரவ செய்து மனதுக்கு மனம் இதுபோல கட்டளையிட்டு செயல்படுவதும் இதில் அடங்கும். ஆனால் இது போன்ற சித்தியடைந்த யோகிகள், ஞானிகள் கிடைப்பது அரிது. அதனால் மனம் தூக்க சிகிச்சை போல் ஆழ்துயில் நித்திரை போலவும் இதில் செயல்படுத்தலாம். இவைகள் கூட ஒரு வகையான மனதால் செயல்பட்டு செய்யும் மென்டல் ஹீலிங் மன சிகிச்சைக்கு ஒப்பாகும். இதுதான் இந்த 3 விதமான சிகிச்சை முறைகள். அந்த வகைகளை பார்த்துட்டோம். நம்ம வந்து அதோட டீட்டெயிலாக அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நீங்கள் ஹீலிங் வந்து நீங்கள் நேரில் நீங்கள் பயிற்சி பெற்று கற்றுக்கிறதுனாலும் நீங்கள் கற்றுக்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.